வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒன் பாட் சாம்பார் ரெசிபி தாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு சுரைக்காயை தோல் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. 10 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய் சேர்த்திட்டு கூடவே 5-6 பல் பூண்டும் சேர்த்துக்கலாங்க. 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்திட்டு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்து பருப்பும் காயும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த ஒன் பாட் சாம்பார் ரெசிபிக்கு சுரைக்காய்க்கு பதிலாக பீக்கங்காய் சேர்த்துக்கலாம், புடலங்காய் சேர்த்துக்கலாம், நம்ம என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ் எல்லாம் டக்குன்னு செஞ்சிடலாங்க. இப்போ மூடி போட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ 3 விசில் வந்துருச்சு. பருப்பும் காயும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஒரு பருப்பும் வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாங்க. கடைஞ்சதுக்கப்புறம் சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா சீரகம் கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்திட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கடைஞ்சி வச்சுருக்க பருப்பும் சுரைக்காயும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நமக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்குனா சூப்பரான சாம்பார் ரெடிங்க. இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் பார்க்கலாம்.